உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் அரசியலில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்துதான் ஒருவர் முதல்வராகிறார். இதில் பிறப்பால் ஒருவர் முதல்வராகிறார் என்று எந்த அர்த்தத்தில் ஆதவ் அர்ஜுனன் கூறுகிறார் என்று தெரியவில்லை. உதயநிதி மக்களால் எம்எல்ஏவாக தேர்வு பெற்றுதான் துணை முதல்வராகி உள்ளார். அதனால் அதை எப்படி குறை கூற முடியும்? ஒருவரின் தந்தையோ உறவினரோ அரசியலில் இருந்தால் மகன் மகள்கள் வருவது உலகம் முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவரை திட்டமிட்டு ப்ரமோட் செய்வதைத்தான் கூறுகின்றார்கள். அப்படி செய்யக்கூடாதுதான். அதையும் மீறி மக்களும் ஓட்டு போட்டு வருகின்றனர். அதை எப்படி தடுக்க முடியும் என தெரியவில்லை. அரசியலில் சீனியாரிட்டி முக்கியம்தான். ஆனால் சில கட்சி மற்றும் அரசு பதவிகளுக்கு சீனியாரிட்டி மட்டும் போதுமானதல்ல. நான் திமுகவையோ வாரிசு அரசியலையோ ஆதரித்து பேசவில்லை, யதார்த்தத்தை கூறுகிறேன் என்று அவர் தெரிவித்தார். பிறப்பால் ஒருவரை முன்னிறுத்தக்கூடாது என்று ஆதவ் அர்ஜுன் கூறியிருந்தால், ஒருவர் தேர்தலில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் பொழுது எப்படி அதை தடுக்க முடியும்? எப்படி தவறாகும் என்று கேட்கின்றேன். எந்த கட்சியும் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று கூறுவது இயல்பானது. அதேபோல திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கூறியுள்ளனர். அதில் அகம்பாவம் ஆணவம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆண்ட கட்சிகள் ஆளப்போகும் கட்சிகள் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று கூறுவதும், அதற்கு எதிர்க்கட்சிகள் அதை முறியடிப்போம் என்று கூறுவதும் இயல்புதான் என்று அவர் தெரிவித்தார். விஜய் கட்சியுடன் கூட்டணியா என்ற யுகங்களுக்கு நான் பதில் கூற விரும்பவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் கூட்டணியை பலப்படுத்துவதற்கு எங்களோடு வரும் கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதிமுக என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். திமுகவின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தி ஓட்டுகள் 2026 தேர்தலில் எங்கள் கூட்டணிக்கு வரும். எங்கள் கூட்டணி ஆட்சி அமையும். வெள்ள நிவாரண நிதியாக 2000 கோடி ரூபாய் கேட்டார்கள். மத்திய அரசு மத்திய குழு ஆய்வுக்கு வரும் முன்பே 950 கோடி ரூபாய் அளித்துள்ளது. ஆய்வுக்கு பிறகு மேலும் அதிகமாக அளிக்கும். கொடுக்கக்கூடிய இடத்தில் எங்கள் கூட்டணி அரசு உள்ளது. பல திட்டங்களை தரக்கூடிய அரசாக மத்திய அரசு இருக்கிறது. திமுக கடந்த தேர்தலில் பாஜகவை காட்டி பயமுறுத்தி ஆட்சிக்கு வந்தனர். இந்த முறை அது நடக்காது. விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதற்கு மழை மட்டுமே காரணம் இல்லை. சாத்தனூர் அணையை அவர்கள் திட்டமிடாமல் திறந்துதான் காரணம் என்று அவர் தெரிவித்தார். பலமுறை திமுக ஆட்சியில் இருந்துள்ளது. பல மூத்த அமைச்சர்கள் உள்ளனர். ஆனாலும் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்ற முடியாத ஆட்சியை நடத்துகின்றனர். 2024 ஏழை எளிய மக்களை ஏமாற்றி பணநாயகத்தால் வெற்றி பெற்றார்கள். 2026 பணநாயகத்தால் அவர்களால் வெற்றி பெற முடியாது. தமிழகம் முழுவதும் திமுக மீது கடும் அதிருப்தி உள்ளது. கூட்டணி பலம் இருந்தாலும் அதை முறியடித்து எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் தெரிவித்தார். திமுகவை எதிர்த்து துவங்கப்பட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்காக இருந்த அதிமுகவை யாரோ ஒருவருக்கான நிறுவனமாக பழனிசாமி மாற்றியுள்ளார். தொண்டர்கள் நிறைந்த பார்ட்டியை டெண்டர் பார்ட்டியாக மாற்றிய வியாபார நிறுவனமாக பழனிசாமி மாற்றிய காரணத்தால் அந்த கட்சி இரட்டை இலை இருந்தும் தோல்வியடைந்து வருகிறது. 2024 பழனிசாமி பிரதமர் வேட்பாளர் இல்லை. அவர் தனித்து நின்று ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திமுக கூட்டணி வெற்றி பெற மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார். அதிமுக தொண்டர்களின் குமுறலும் அதுதான். தன் மீது வழக்கு வந்து விடக்கூடாது, கொலை வழக்குகள் வந்து சிறை சென்று விடக்கூடாது என்பதற்காக இரட்டை இலை சின்னத்தையும் 4 ஆண்டுகள் ஆட்சியில் சேகரித்த பொருளாதாரத்தையும் திமுகவின் பீட்டியமாக செயல்பட்டு அதன் வெற்றிக்காக பயன்படுத்தி உள்ளார். தானும் தன் குடும்பத்தாரும் சிறைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக திமுக வெற்றிக்கு பழனிசாமி கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார் என தெரிவித்தார். 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு மூடு விழா நடத்திவிடுவார். இரட்டை இலை அவரிடம் இருக்கிறது என்பதற்காக தொண்டர்கள் பழனிசாமிக்கு காவடி தூக்கினார். அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற நிலைதான் ஏற்படும் என்றும், எந்த தியாகமும் செய்யாதவர் பழனிசாமி. அதனால் திமுகவிற்காக அதிமுகவை அவர் தியாகம் செய்து விடுவார். இரட்டை இலை விவகாரத்தில் கோர்ட் மூலம் தேர்தல் கமிஷன் நல்ல முடிவை எடுக்கும் என்று நம்புகிறோம் என்று அவர் தெரிவித்தார். ஜெயலலிதா தொண்டர்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் ஒன்றிணைந்து தன்னலம் இல்லாத தலைவரின் கீழ் கட்சியை கொண்டு வரும் போது ஜெயலலிதா ஆட்சி தமிழகத்தில் வரும் என்றும், கொடநாட்டில் யாருக்காக கொள்ளை முயற்சியும் கொலையும் நடந்தது என்று தமிழகத்தில் அனைவருக்கும் தெரியும். அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்ததால் சில சாட்சிகள் தடயங்களை அளிக்க முயற்சித்தனர். கொடநாடு கொலை கொள்ளையில் அவர்கள் இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாள் மாட்டிக்கொள்வார்கள். வயதில் மூத்தவரான பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து 40 ஆண்டு அரசியல் அனுபவம், மூத்த தலைவரின் மகன், முதல்வராக உள்ள ஸ்டாலின் கூறிய கருத்து வருந்தத்தக்கது. 2021 தேர்தலில் பழனிசாமி தோற்றது போல
அது 2026 அவங்க தேர்தலில் ஸ்டாலின் இருக்காங்க தோற்பார். சொல்றது கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டாலும் அது எந்த அளவு சரியா 2026 தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற விரக்தியில் முதல்வர் பேசி வருகிறார் என அவர் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியான நல்ல முதல்வர் வேட்பாளரை அறிவித்தே தேர்தலை சந்திப்போம் என அவர் தெரிவித்தார். நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை பலப்படுத்துவதற்கு இன்னும் எந்த கட்சிகள் வந்தாலும் எங்களோட வருகின்ற கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சார், திமுக அரசின் மீதான வெறுப்பு மக்கள் கிட்ட வந்து அதிகமாயிட்டு அந்த ஓட்டுகளை வந்து கைப்பற்றிருக்காங்க. தாவேகாவும் பாஜகவும் ரொம்ப பகிரத பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட நிலைப்பாடு என்ன சார்? அதிமுக என்ன நிலைமை? அதிமுக என்ன நிலைமையில இருக்குங்கிறத நீங்க அதிமுக சேர்ந்த நிர்வாகிகளோட நிலைப்பாடு என்ன நீங்க தெரியணும். நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்குது. தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவதற்காக எங்கள் கூட்டணி முயற்சி செய்யும். அதுபோல இன்றைக்கு ஆளுகின்ற மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதியாக வரும் என்பதுதான் நடக்க போகுது. காரணம், இப்ப வெள்ள நிவாரணத்துக்கு கூட முதலமைச்சர் 2000 கோடி முதல்ல வேணும்னு கேட்டாங்க. அதை கொடுக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் தான் இருக்கு. அவங்க அந்த குழுலாம் வந்து இங்க ஆய்வு செய்யறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 950 கோடி 1000 கோடி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. இன்னும் மீண்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது போல கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை தரக்கூடிய இடத்துல இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணி இந்த முறை திமுக வந்து பாஜகவை காட்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த முறை அது நடக்காது. ஏன்னா திமுக மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் முறைகேடுகள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பத மாதிரி 3-4 மாதங்களுக்கு முன்பு திறந்த ஒரு பாலமே அடிச்சிட்டு போற அளவுக்கு அந்த ஆட்சி இருக்கு. அது போல இந்த மழை வெள்ள பாதிப்புலாம் இருந்தாலும் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களின் பாதிப்புக்கு மழை மாத்திரம் காரணம் அல்ல. அங்க மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல், உடைகள் இல்லாமல், தங்கள் உடைமைகள் எல்லாம் இழந்து அடைக்கலமானதற்கு காரணமே அந்த சாத்தனூர் அணை நீரை அவர்கள் திட்டமிடாமல் திறந்துவிட்ட காரணம். அதுபோல பல ஆண்டுகள் பல முறை ஆட்சியில் இருந்த அனுபவம் இருந்தாலும் பல மூத்த அமைச்சர்கள் 89 எனக்கு தெரிந்து அதற்கு முன்பு இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் திமுக அமைச்சராக இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. தேர்தல் வாக்குறுதிகளிலே 90% மேல் நிறைவேற்ற முடியாத ஆட்சி. 2024 தேர்தலில் வெற்றி பெற்றாங்களேன்னு சொல்லலாம் நீங்க. அதற்கு காரணம் அவர்கள் ஏழை எளிய மக்களை அவர்கள் பணநாயகத்தின் மூலம் அவர்கள் அந்த மக்களின் வாக்குகளை பெற்றார்களே தவிர அது 26க்கு அவர்களின் பணநாயகம் செல்லுபடியாகாது. அதனால் அந்த அளவுக்கு திமுக மீது தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் என்னதான் கூட்டணி அமைச்சிருந்தாலும், கூட்டணி பலம் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து மக்கள் மன்றத்திலே எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதாவது புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக உருவாக்கிய இயக்கம் 15 ஆண்டுகள் அவர் வழிநடத்திய வெற்றி இயக்கம், ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம். அவருக்கு பிறகு அம்மா அவர்கள் கடினமாக போராடி 30 ஆண்டுகள் அந்த இயக்கத்தை வழிநடத்தி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பை பழனிசாமி கையிலே கொடுத்த பிறகு 4 ஆண்டுகளிலே நந்தவனத்தில் ஒரு ஆண்டு கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிங்கிற மாதிரி அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் அந்த கட்சியை ஒரு ஏழை எளிய மக்களுக்கான கட்சியை, அனைத்து தரப்பு மக்களுக்கான, அனைத்து சமுதாயத்திற்கான கட்சியை, மதங்களுக்கான கட்சியை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து யாரோ 2-3 பேர் போல வச்சுக்கின்ற ஒரு வியாபார நிறுவனம் போலாக்கி அந்த தொண்டர்கள் நிறைந்த பார்ட்டியை ஒரு டெண்டர் பார்ட்டி ஆக்கி
வியாபார ரீதியாக அந்த கட்சியை நடத்துகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த கட்சி இரட்டை இலை இருந்தும் தேர்தல்களில் சோபிக்க முடியல. இப்ப 24 தேர்தலில் பழனிசாமி ஒன்றும் பிரதமராக போறதில்லை. அவர் தனித்து நின்று ஒன்றும் பலன் கிடைக்க போறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இரட்டை இலை சின்னம் நான் வருந்தத்தக்க விஷயம், 2024 தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு, திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் மாத்திரமல்ல, அங்க அதிமுக தொண்டர்களின் குமுறலும் அதான். அந்த புரட்சி தலைவரின் வெற்றி சின்னம் இரட்டை இலை. 4 ஆண்டு ஆட்சி அதிகாரத்துல ஈட்டிய பொருளாதாரத்தை திமுக வெற்றிக்கு பயன்படுத்துகிறார்கள். தங்கள் மீது வழக்கு வந்துவிடக்கூடாது, தான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, கொலை கொள்ளை வழக்குகள் வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல திமுகவுக்கு இன்றைக்கு பி டீமாக கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்டு பழனிசாமி கட்சியை நடத்துறார். அதனாலதான் நான் சொல்றேன், 26 தேர்தலுக்கு பிறகு, சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சியை, புரட்சி தலைவரின் கட்சிக்கு பழனிசாமி உறுதியாக மூடு விழா நடத்துவதற்கு தயாராகிவிட்டார். தானும் தனது குடும்பமும் தப்பிச்சா போதுங்கிறதுக்காக அவர் திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கோட அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் நான் பல முறை சொன்னதே தான் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல சொல்றேன். அவர்கள் இரட்டை இலை அங்க பழனிசாமியிடம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக காவடி தூக்கினால் உறுதியாக அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாத நிலைதான் வரும். கட்சிக்கு 2027 தேர்தலுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் சொல்லியிருந்தாங்க. ஆனா உங்க உட்பீட்டு அந்த 3 சேர்ந்து முன்காலம் நடக்காத வேண்டியிருக்காங்க. காரணம், யாரால் ஆட்சிக்கு வந்தாரோ, யார் அவர் ஆட்சி அந்த ஓட்டெடுப்புல இந்த வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர், திரும்பவும் பிரச்சனை வந்தப்ப அந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமானவர்கள் வேண்டாம் என்று சொல்றதுல என்ன தெரியுது? அவர் எந்த தியாகமும் செய்யாமல் வந்ததுனால, அவர் தியாகம்னு சொல்றது திமுகவுக்கு உதவி செய்வதுதான் அவர் தியாகம்னு சொல்றதுனால அதை போய் நான் பெரிதா எடுத்துக்க வேணாம். அவருக்கு அதிமுக தொண்டர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியை மூடு விழா நடத்தி விடுவார் என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன். அதே வேளையில முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திமுக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியும், பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு எனக்கு அதை பத்தி தெரியாது. இல்ல, நீதிமன்றத்துல அவர் ஓபிஎஸ் ஒரு மனு தாக்கல் செய்து வழக்குகள்லாம் இருக்கிறதுனால அந்த சின்னத்தை இரட்டை இலையை முடக்கணும்னு ஒருத்தர் வழக்கு தொடர்ந்துருக்கிறதுனால அது வழக்கு விசாரணைக்கு வரும்போது நண்பர் ஓபிஎஸ் மனு தாக்கலின் மீது நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரையும் கன்சல்ட் பண்ணி தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். நல்ல முடிவு தேர்தல் ஆணையம் மூலம் நீதிமன்றம் எடுக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீக்கப்பட்டவர்களை சேர்க்காமல் அதிமுக வெற்றி உண்டா இல்லையா? அதாவது அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற சுயநலம் இல்லாத கட்சியை அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை கடைபிடிக்கின்ற தன்னலம் இல்லாத தலைமையின் கீழ் அம்மாவின் கட்சி வருகின்ற பொழுது உறுதியாக அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரும். இனிப்பு கலைக்காம போனீங்களா? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், அனுமானங்களுக்கும் ஸ்பெகுலேஷனுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. மாற்று கட்சியினர் இணைகிறாங்க நம்ம கட்சியில. ஆமா, கொண்டாமுத்தூர்ல இருந்து ஒரு 100 பேர் வர்றாங்க. எந்தெந்த கட்சியை சேர்ந்தவங்க? அதிமுக இருந்து வர்றாங்க. என்கிட்ட வரப்ப சண்முகம் சுகுமார் சொன்னாரு, எங்க பொறுப்பாளர் அங்க ஒன்றிய செயலாளர் சதீஷ் அவர்கள்லாம் அங்க இருந்து கிளை செயலாளர்கள் போன்றவர்கள் வர்றாங்க. மற்ற நிர்வாகிகள் 100 பேர் சேர்றதா சொன்னாங்க. நாடு முழுவதும் தெரியும் யாருக்காக, யாருடைய லாபத்திற்காக அங்க கொள்ளை முயற்சியோ கொலையும் நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள்
ஆட்சி பொறுப்பில் இருந்த காரணத்தினால் சில சாட்சிகள் அவர்கள் அதை அழைக்கின்ற இடத்துல இருந்ததுனால அவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி அவர்கள் தவறு செய்தவர்கள் தண்டனை பெறுவார்கள் என்ற நீதி தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவர்கள் பதில் சொல்லுவார்கள். ஏன்னா அவர் வந்து திமுக வந்து பாஜக நேரடியாவே சாடினார். ஆனா அதிமுக சொல்ற மாதிரி எந்த சக்தியா இருக்காது. அதே மாதிரிதான் அதிமுக வந்து கூட்டணி வரும் அப்படின்ற ஒரு இது வந்து அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி 2025 நீங்க இதை வந்து திரு விஜய் அவர்களிடம் தான் நீங்க கேட்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க கேட்கணும். தப்பா வந்து என்கிட்ட கேட்கணும். உதயநிதியின் சமீபத்திய நடவடிக்கைகள் பதில்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க? எதிர்கட்சிகள் சொல்றதை நாங்க மதிக்கிறது கருத்தாகட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான அந்த விஜயத்தை வந்து அரப்பான் கட்சி கூட விமர்சிக்கிறதா இருக்கும். முதல்வர் பதவியில் செய்யும் வழியும் முறை இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் வந்து வயதுல மூத்த அரசியல் தலைவர். தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஆக்டிவா உள்ள தலைவர்கள்ல வெறும் வயது மூத்தவர். அவருடைய அறிக்கைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது, அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது முதல்வர் பதில் சொன்ன விதம் உண்மையிலேயே ஒரு அரசியல்ல இருக்கிறவங்க தான் எனக்கு வருத்தம் வைக்கிறது. ஒரு கட்சியின் தலைவர், 40-50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ளவர், ஒரு பெரிய தலைவரின் மகன், இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர், அப்படி அடுத்தவர்களே ஒரு வயதில் பெரியவரை அவர் சொன்ன கருத்து இவருக்கு எதிரான கருத்து என்பதால் அவரை பற்றி பேசியது உண்மையிலேயே வருத்தம். அதுபோல என்னதான் இருந்தாலும் பழனிசாமி ஒரு 4 வருஷம் சீஃப் மினிஸ்டர், அவரை பற்றி அவர் பேசுவது பழனிசாமி எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாரோ அதே மாதிரி பழனிசாமி பாணியில இன்னைக்கு திரு ஸ்டாலினும் பேசிக் கொண்டிருக்கிறார். இது எதை காட்டுகிறதுனா, பழனிசாமி போல இவரும் 21 தேர்தல்ல பழனிசாமி தோல்வி விட்டது போல இவரும் தோல்வியை நோக்கி போகிறார். காரணம், அவங்க ஆட்சியில அவரால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை. அதனால ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் பெருகி வருது. 26 தேர்தல்ல என்னதான் கூட்டணி இருந்தாலும் கூட்டணியை தக்க வைத்திருந்தாலும் வெற்றி பெற முடியாதுங்கிற விரக்தியில அவரு பேசுறதால இல்ல, எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். சின்னமா வந்து கட்சியினை தேசிய ஜனநாயக கூட்டணியில கொண்ட முதல்வர் வேட்பாளர் நாங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தோட தகுதியான நல்ல வேட்பாளரை நீங்க எல்லாம் பாராட்டுற மாதிரி ஒரு வேட்பாளரை தேர்தலுக்கு முன்னாடியே எங்கள் முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் அறிவிச்சுதான் தேர்தல். தமிழ்நாட்டில் அப்படி செய்தால்தான் சரியா இருக்கும். அதை நாங்கள் உறுதியாக செய்வோம். யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய மனதில் உள்ள என்ன, அம்மாவின் தொண்டர்கள், ஏற்கனவே சொன்னேன், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. நான் எப்ப சொல்லிட்டு இருக்கேன். போதும்ல.